தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திறவையானது இன்றைய நாளிலே புனித லிட்வினா அம்மாவை நினைவு கூர்ந்தது. இவள் தன்னுடைய வாழ்நாளிலே 1380 ஆண்டு பிறந்தவளாக 38 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமாக தன் வாழ்நாளிலே பல்வேறு துன்பங்களை அனுபவித்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செலுத்தும் என்ற வார்த்தை கிழங்க தன் வாழ்நாள் முழுமையாய் இவள் துன்பப்பட்டவளாக ஒரு புனித குரு இவளை சந்திக்கின்ற பொழுது உன்னுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் அந்த 20ஆம் வார்த்தையை சொல்லுகிற பொழுது இவள் அந்த எலும்புருக்கி அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கின்றாள். தன் வாழ்நாளிலே கடவுளுடைய அந்த வாழ்வை பிரதிபலிப்பதாக இயேசுபட்ட அந்த துன்பத்தை, இயேசுபட்ட அந்த சிலுவையிலே பல்வேறு பாடுகளை அவள் தியானித்து தன்னுடைய துன்பத்தை பெரிதாக கருதவில்லை. மாறாக இயேசுடைய அந்த அன்புக்கு பாத்திரமாக வாழ்ந்தவள், துன்பத்தை அனுபவித்தவள். அத்தை ஒரு புனிதையுடைய இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். இன்றைய இந்த வாசல் அனைத்துமே ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி நமக்கு கூறுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஆண்டவர் தனிமனிதரோடு உடன்படிக்கை கொண்டார். தொடக்கல் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை கொண்டார். 15ஆம் அதிகாரத்திலே தொடக்கத்திலே பார்க்கிறோம், அபிரகாமோடு உடன்படிக்கை கொண்டார். தொடக்கல் புத்தகம் 35ஆம் அதிகாரத்திலே யாக்கோபோடு உடன்படிக்கை கொண்டார். ஆனால் முதல் முறையாக அந்த சீனாய் மலையிலே ஆண்டவர் குழுவான எல்லா மக்களிடத்திலுமே ஒரு பொதுவான ஒரு உடன்படிக்கை மேற்கொள்கின்றார். விடுதலை பணியில் வாசிக்கிறோம் 19ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்களை, நீங்கள் என் கடவுள், நான் உங்கள் மக்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த அளவுக்கு ஒரு உடன்படிக்கை, இந்த உறவானது பல்வேறு நிலைகளிலே நாம் வாழ்வதற்கு, கடவுளுடைய அன்பை உணர்வதற்கும் குறிப்பிடுகின்றார். கடவுள் மனித நிலையிலே அவர் இறங்கி வருகிறார். சொல்லப்படுகிறது, சீனாய் மலையிலே கடவுள் உங்களிடத்திலே அவர் இறங்கி வருகிறார், உங்களோடு நம்ம ஒன்றாக்கப்படுகின்றார். தன்னுடைய அந்த தாழ்ச்சி நிலையிலே அவர் பெறுகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது நம் பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே எப்பொழுதுமே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம், சுவிகார பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அவருடைய தாய் தந்தையாக நமக்கு எப்போதும் அரவணைப்பவராக இருக்கின்றார். நான்காவதாக பார்க்கிற பொழுது அவர் நமக்கு அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். நாம் வாழ்வதற்கு தேவையான உண்மையை, அன்பை விதைக்கின்றார். இதான் இவ்வாறாக இந்த உடன்படிக்கை உறவிலே நாம் நடப்பப்படுகிறோம். இதைத்த நற்செய்தியில் சொல்லுகிறார், உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அப்போ உள்ளவருக்கு கொடுக்கின்றால் நாம் கடவுளுடைய அந்த அன்புக்கு பாத்திரமாக உண்மையோடும் நேர்மையோடும் இந்த வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுடைய அருள் நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதற்கிணங்க நாம் குழந்தை இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். குழந்தை இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மை அரவணைக்கின்றார், அன்பு செய்கின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நான் நன்றி கூறுகிறோம். இந்த வேலைக்கிழமையிலே குழந்தை இயேசுடைய ஆசீர் வேண்டி ஜபிக்கிற ஒவ்வொருவருமே படிப்புக்காக, வேலைக்காக, திருமண வரத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இன்னும் குடும்பத்தில் கடன் பாரங்கள் நீங்கபடியாக, இன்னும் ஒரு குடும்ப தொழில் முன்னேற்றம் பெற, இன்னும் பிள்ளைகளுடைய கல்வி வாய்ப்பு முன்னேற்றம் பெற இந்த ஆண்டு மாதத்தில் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, குழந்தை இயேசு ஒவ்வொருவருக்கும் தேவையான கொடைகளையும் வரங்களையும் பெற்றுக் கொடுக்கும்படியாக இந்த நாளில் வேண்டி ஜபிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதுமே என்னாலும் உடைய இறை அன்பில் வளர, உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் உள்ளதும் எடுக்கப்படும் என்ற அந்த இறை வாக்கு எங்கள் உள்ளங்களை பதித்து நாங்கள் உடைய வார்த்தையின்படி நடக்க, உடைய கட்டளைகளின்படி நடக்க, எங்களுக்கு தேவையான அருளுதவி, பொருளுதவி, குடும்ப சமாதானம் தந்து ஆசீர்வதிக்கும்படி பல்வேறு பிரச்சனையோடு இருப்பவர்கள், உடல் நோய்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகப்படுத்தும்படியாக குழந்தை இயேசுடைய அருளும் சமாதானம் வேண்டி ஜபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலுமே அன்பு இரக்கத்தை பொழியும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.